எந்த பின்புலமும் இல்லாமல் அரசியல் வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பல கோடி ரூபாய் சம்பாதித்த ஆதவ அர்ஜுனா தனி விமானத்தில் உரிய அனுமதியோடு செல்வது எப்படி? இது பிஜேபியினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் எப்படி சாத்தியமாகும்? இது மட்டுமே இப்போ மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்படி என்றால் முன்பே திட்டமிடப்பட்டு இவர் களமிறக்கிவிடப்பட்டாரா என்று யோசிக்கக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் இருக்குது. தனி விமானத்தில் பயணிக்கிறது அப்படிங்கிறது இருவேறு அனுமதிகளை பெற்றாக வேண்டும். மத்திய அரசினுடைய சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டினுடைய அனுமதியை அவங்க பெற்று இந்த நேரத்துக்கு இந்த ஃப்ளைட்டில் இந்த டைமில் இந்த ஏர்போர்ட்லேருந்து இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஏடிசின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அனுமதியும் குறித்த நேரத்துக்கு பெற்றாக வேண்டும். இதெல்லாம் நீங்கள் பிஜேபியினுடைய ஒரு சப்போர்ட் இல்லாமல் டான் ஒரு இடத்துக்கு போகிறது வர்றதுங்கிறது முடியாது. இவர் நடந்துச்சு, இவர் கோழைங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டார், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு இதை சாக்காட்டி அமித்ஷா கூப்பிட்றாரு. இவருடைய அடியாள் ஆதவ அர்ஜுனாங்கிற இவருடைய அடியாள் அவர் கிளம்புறார் எங்கள் தனி விமானத்தில்.